பழங்கால பொருட்கள் பற்றின ஆராய்ச்சிக்கு நான் ஏன் இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த இடம் வந்து ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் ஏரியா. எங்கெல்லாம் இந்த இடம் வந்து ஒரு காலத்தில் வாட்டர் ரிசோர்ஸ் ஏரியாவாக இருந்திருக்கு. எங்கெல்லாம் வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் பழமை வாய்ந்த பொருட்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எப்படின்னு பார்த்தா, பழங்கால மனிதர்கள் வந்து தங்களோட நீர் தேவையை போக்கிக்கிறதுக்காக வாட்டர் ரிசோர்ஸ் ஏரி, குளம், குட்டை போன்ற வாட்டர் ரிசோர்ஸ் கிட்ட பழங்கால மனிதர்கள் வந்து தங்களோட நீர் தேவையை போக்கிக்கிறதுக்காக ஏரி, குளம், குட்டை இது மாதிரியான நீர் நிலையங்களுக்கு வந்திருப்பாங்க. அப்படி வரும்பொழுது பழங்கால மனிதர்கள் வந்து தங்களோட நீர் தேவையை போக்கிக்கிறதுக்காக ஏரி, குளம், குட்டை இந்த மாதிரி வாட்டர் ரிசோர்ஸ் ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்து பழங்கால மனிதர்கள் வந்து தங்களோட நீர் தேவையை போக்கிக்கிறதுக்காக ஏரி, குளம், குட்டை இந்த மாதிரியான வாட்டர் ரிசோர்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து தங்களோட உடைமைகளை வந்து தவற விட்டுற வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட உடைமைகளை வந்து பழங்கால பொருட்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு குட்டை இருந்திருக்கு. இந்த குட்டை வந்து இப்போ வந்து வற்றிய நிலையில் இருக்குது. வாங்க ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம்.